எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரெஸ்ட் ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமாக வெளியில் யாரோ காலிங் பெல் அமுக்கிட்டே இருந்தாங்க. நான் யாருன்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு டெலிவரி மேன் நூன்லேருந்து வந்திருந்தார். பார்த்தா நான் எதுவுமே ஆன்லைனில் ஆர்டர் போடவே இல்லையே அப்படின்னேன். உங்களுக்கு தான் சார் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே அதை பார்த்துட்டு என்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னோன்னா கேக்கு அப்படின்னா. கேக்கா? ஓ, பர்த்டேனால யாரோ கேக் ஆர்டர் போட்டிருப்பாங்க போல் சர்ப்ரைஸாக அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃபுக்கு கால் பண்ணேன். ஒய்ஃபுக்கு கால் பண்ணும்போது தான் தெரியுது, அவங்க பிரதரை வச்சு இந்தியாவிலேருந்து அபுதாபி ஆர்டர் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு. இதுதான் அந்த கேக்கு. இந்த கேக்கு மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேமரா வாங்கணும்னு ஆசை. அந்த கேமராவும் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கேமரானா Insta360 X5 ஆக்ஷன் கேமரா. என்னோடய லைஃப்லேயே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சரி, வெளிநாட்டில் இருந்தோம் அப்படின்னா பர்த்டே அதுனா வந்துட்டு எதுவும் நம்ம கண்டுக்கிற மாட்டோம், ஏன்னா இங்கே இருக்கிற வேலையில். ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரில, எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு இந்த கேக்கு. அப்புறம் வந்து இந்த Insta360 X5 பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப்க்கு எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே நம்மளுக்கு வந்து யாரும் சொந்த பந்தம் அப்படின்றது வந்துட்டு இந்த ஊரில் வெளிநாட்டில் யாருமே கிடையாது. ஊரில் இருந்திருந்தால் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பானுங்க. தம்பிங்க எங்கள் அம்மா அப்பாவோட சேர்ந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கும்போது இது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேக் ஆர்டர் பண்ணி கேமரா ஆர்டர் போட்டு பயங்கரமான ஒரு ஃபீலு. இங்கே கேக் கட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நான் உங்களோட தான் சேர்ந்து இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறேன். அதனால் இப்போ கேக் கட் பண்ணிடுவோமா? என்னோட ஒய்ஃபுக்கு, இது வந்து எனக்கு. சூப்பராக இருக்கு. கேரமல் கேக்கு. இந்த ஆல்ஃபன்லீபே எதுனா சாப்பிட்ருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. கேக்கு செம்ம டேஸ்ட். இந்த மாதிரி நான் ஒரு கேக் சாப்பிட்டதில்லை. பாருங்களேன், விரல இது பண்ணுற லிக் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கேக் வைக்கிறதுக்கான பிளேட்டு அந்த மாதிரி நினச்சேன். இதுவும் சாக்லேட்டு. சார், சாக்லேட்டையும் சாப்பிடுவோம். டெய்ரி மில்க் சாப்பிட்டா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே ஆர்டர் போட்டிருக்காங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும். உண்மையிலேயே வந்துட்டு கேக்கோட டேஸ்ட் வந்துட்டு மிரட்டிருச்சு. கேரமல் கேக்கு, சாக்லேட் வித் கேரமல் பயங்கரமாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பர்த்டே வந்து என்னோட லைஃப்பில் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேக்கு, அதுவும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு, இந்த மாதிரி ஒரு பர்த்டே என்னோட லைஃப்லேயே நான் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. அதுவும் உங்களோட தனியாக செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடையும் அப்புறம் வந்துட்டு இந்த ஒய்ஃப் பண்ண சர்ப்ரைஸ் பண்ண கிஃப்டோடையும் செலிப்ரேட் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து என்னோட லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். இந்த Insta360 வந்து அன்பாக்சிங் பண்ணுறதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.